Morning students, welcome back to Sheba Group of Schools online class. In the last class we have studied mathematical induction. Today we go for new chapter, that is fifth chapter, binomial theorem, sequences and series. Let us see binomial theorem in the first exercise. Binomial theorem la main formula idha x plus a whole power n equal to x power n plus nc1 x power n minus 1 into a plus nc2 x power n minus 2 into a square plus etc. up to ncn a power n. Here first nc0 varum, nc0 equal to 1 and also ncn equal to 1 da. Inge kuda neenga idu podama a power n kuda podlam. And also இப்போ ஃபர்ஸ்ட் டேர்ம் இந்த ப்ராக்கெட்டில் ஃபஸ்ட்டு இருக்கிறது எக்ஸ், செகண்டாக இருக்கிறது ஏ. ஃபஸ்ட்டு டேர்முடைய பவர் வந்து ரெடியூஸ் ஆகிட்டே இருக்கும் 1/1 என் என் மைனஸ் 1 என் மைனஸ் 2. லாஸ்ட் டேர்மில் எக்ஸ் பவர் 0ன்னு வந்திருக்கும், அதை நம்ம விட்டுட்டோம். சிமிலர்லி ஏ பவர் இது வந்து இன்க்ரீஸ் ஆகும், செகண்ட் டேர்மோடைய பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு டேர்மில் ஏ பவர் 0ன்னு வந்திருக்கும், அதனால் அதை விட்டுட்டு செகண்ட் டேர்ம்லேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஏ பவர் 1 2 3 up to a power n. So last term a power n ன்னு வரும். அதே மாதிரி x minus a whole power n, இங்கே மைனஸ் வந்தது அப்படின்னா ஆல்டர்னேட் சைன் சேஞ்ச் ஆகும். ஃபஸ்ட்டு ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் எக்ஸட்ரா. லாஸ்ட் டேர்ம் டிபெண்ட்ஸ் ஆன் தி n. n என்னவோ அது மாதிரி தான் நமக்கு இங்கே சைன் மாறும். சப்போஸ் n பாசிட்டிவாக ஈவனாக இருந்ததுன்னா இங்கே பாசிட்டிவ், n ஆடாக இருந்ததுன்னா நெகட்டிவ் வரும். ஸோ இது ரெண்டுத்துக்குள்ள டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்கன்னா -1 விட்டு 1 மைனஸ் வரும் ஆல்டர்னேட்டாக. நெக்ஸ்ட்டு ஜென்ரல் டேர்ம். ஸோ இந்த எக்ஸ்பான்ஷனில் ஜென்ரல் டேர்ம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆர் ப்ளஸ் 1th டேர்ம் தான் ஜென்ரல் டேர்ம் சொல்கிறாங்க. அண்ட் இட் இஸ் டினோட்டட் பை TR + 1, கேபிட்டல் TR + 1 ஈக்குவல் டு NCR x power n minus r into a power r. அண்ட் மிடில் டேர்ம்ஸ் ஃபார் x plus a whole power n. இந்த எக்ஸ்பான்ஷனுக்கு மிடில் டேர்ம் வேணும் அப்படின்னா சப்போஸ் x plus a whole power n. ஸோ இந்த n வந்து நமக்கு ஈவனாக ஆடா அப்படின்னு ஃபஸ்ட்டு ஃபைண்ட் அவுட் பண்ணணும். சப்போஸ் லிசன், இப்போது a plus b whole power 0ன்னு வச்சுக்கோங்க, ஈக்குவல் டு 1ன்னு தெரியும், எனிதிங் பவர் 0 1. அடுத்தது a plus b whole power 1 எடுக்கும்போது a plus b வருது. நெக்ஸ்ட்டு a plus b whole ஸ்கொயர்னு எடுக்கும்போது நமக்கு 3 டேர்ம்ஸ் வருது. ஓகேவா? ஸோ பவர் 2வாக இருக்கும்போது நமக்கு 3 டேர்ம்ஸ் வரும், பவர் 3ஆக இருக்கும்போது 4 டேர்ம்ஸ் வரும். ஸோ ஒரு டேர்ம் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். இப்போ சிமிலர்லி இங்கே n வந்து ஈவனாக இருக்குது அப்படின்னா, சப்போஸ் இந்த பவர் ஈவனாக இருக்குது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரும். ஒன்று ஆட் பண்ணிவிடுவோம் இல்லையா, அப்போ ஆட் பண்ணும்போது ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் வரும். ஆட் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸில் ஒன்லி 1 மிடில் டேர்ம் இருக்கும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 5 டேர்ம்ஸ் இருக்குதுனாக்கா நமக்கு வந்து ஒரு டேர்ம் தான் மிடில் இருக்கும், இது மட்டும் மிடில் இருக்கும். ஓகே, அப்போ அந்த மிடில் டேர்முடைய இது ஜென்ரல் ஃபார்ம் பார்த்தீங்கன்னா Tn/2 + 1. சப்போஸ் n இஸ் ஆட் மீன்ஸ் வி கெட் ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ். இன் ஈவன் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் 2 மிடில் டேர்ம்ஸ் இருக்கும். அந்த 2 மிடில் டேர்ம்ஸும் இதான் Tn-1/2 + 1 Tn + 1/2 + 1. 2 டேர்ம்ஸ்னால் இப்போ சப்போஸ் 6 டேர்ம்ஸ் இருக்குது அப்படின்னா 3 and 4 தீஸ் 2 ஆர் மிடில் டேர்ம்ஸ்னு சொல்லுவாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போது இந்த எக்ஸ்பான்ஷன் எழுதும்போது இப்போ நீங்கள் 3 வரைக்கும் படிச்சிருப்பீங்க. இங்கே வந்து 1 இருக்கிறதா மீனிங் 3 3 1. இங்கே வந்து 1 2 1. ஹியர் 1 1 தான், இங்கே ஒரே ஒரு இது பவர் 0 அப்படின்னு இருக்கும்போது இப்போ இந்த கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் நம்ம இந்த காம்பினேஷன் படிச்சிட்டோம் அப்படின்றதுனால இந்த காம்பினேஷன் எப்படி வரும்னா இங்கே வந்து NC1. ஓகே, இங்கே வந்து என்னன்றது 1. ஸோ 1C1 1C0 அந்த மாதிரி தான் வரும். இங்கே பார்த்தீங்கன்னா இதுதான் n. ஓகே, n அப்படின்னா நமக்கு ஃபஸ்ட்டு இந்த x plus a whole power n-ல் எப்படி போட்டிருக்கோம் அப்படின்னா NC0 அதை விட்டுடுங்க, NC1 NC2ன்னு வருது இல்லையா. இங்கே வந்து n = 2 அப்படின்னா 2C1 அண்ட் திஸ் இஸ் லாஸ்ட் ஒன் வந்து எப்பவுமே 1 தான் வரும், 2C2. அதனால் அதை விட்டுடலாம். ஓகேவா? NC0வாக இருந்தாலும் சரி NCn-ஆக இருந்தாலும் நமக்கு 1 தான். ஸோ இந்த நம்பர் ரெண்டும் சேமாக இருக்கும்போதும் இல்லை இங்கே 0 வரும்போதும் 1 தான் வேல்யூ. ஸோ இதுதான் இந்த ஃபஸ்ட்டு டேர்ம் தான் NC0ன்றது, லாஸ்ட் டேர்ம்ன்றது NCn. ஓகே, அதே மாதிரி பவர் 3 போது நமக்கு 3 3ன்னு வருது இல்லையா. இந்த ஃபஸ்ட்டு லாஸ்ட்டு 1 1. ஸோ 3 3ன்னு வரும். அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா 4 6 4 வரும். அதை எப்படி நம்ம ஈஸியாக போடலாம், அதை வந்து நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணாமல் இந்த மாதிரி காம்பினேஷனில் போடாமல் எப்படி ஷார்ட்டாக போடலாம் அப்படின்னா ஒரு பாஸ்கல் ட்ரையாங்கிள்னால் இந்த கார்னர் ரெண்டும்
ரெண்டு கார்னர்லேயும் 1 1 1 தான் வரும். இன்சைடில் பாருங்கள். இப்போ இது வந்து ஃபஸ்ட்டு 1, அடுத்தது 1 1 போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட்டு இங்கே சென்டரில் வரக்கூடிய நம்பர் இதை ரெண்டையும் ஆட் பண்ணால் என்னவோ அது வரும். அதே மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் 1 போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இதை ரெண்டையும் ஆட் பண்ணுறது தான் இது 3. அகைன் 2 + 1 3. இப்போ இது 1 + 3 4, 3 + 3 6, 3 + 1 4. இதே மாதிரி நம்ம பவர் எது வேணாலும் எது கொடுத்தாலும் நம்ம ஈஸியாக போட்டுடலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பாருங்கள் 1 3 3 1 பவர் 3யாக இருக்கும்போது 1 3 3 1 பாருங்கள் இதுதான் பவர் 3க்கானது. ஓகே, இது பவர் 2க்கானது, இது பவர் 1க்கானது. ஸோ இது பவர் 3 அப்படின்னா 1 3 3 1. ஸோ அப்படியே நீங்கள் 3C1 3C2 போடாமல் டைரெக்டாக அந்த நம்பர் போடுறதுக்கு இந்த பாஸ்கல் ட்ரையாங்கிளை நீங்கள் யூஸ் பண்ணலாம். அட்லீஸ்ட் ஒரு 5 6 வரைக்கும் கூட கேட்பாங்க நமக்கு. அதில் நீங்கள் இந்த மாதிரி பாஸ்கல் ட்ரையாங்கிளை போட்டு அந்த கோஎஃபிஷியண்ட்டை எழுதுறது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நவ் லெட் அஸ் see exercise 5.1. 5.1ல் ஃபஸ்ட்டு இல்லை செகண்ட் சம் பார்க்குறோம். செகண்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்க அப்படின்னா 2, அதாவது எக்ஸ்பேண்ட் பண்ண மட்டும் சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பேண்ட் and 2x² - 3 × √1 - x² whole power 4 into 2x² + 3 × √1 - x² whole power 4. ஸோ நமக்கு whole power 4 வந்திருக்கு. ஸோ திஸ் இஸ் ஆஃப் தி ஃபார்ம் x - a the whole power n and x + a whole power n. ஸோ ரெண்டுக்கான ஃபார்முலா எழுதி வச்சுருக்கோம். ஓகே, ஃபஸ்ட்டு வந்து ப்ளஸ் எழுதியிருக்கேன், அடுத்தது மைனஸ். நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம் மைனஸில் இருக்கு இல்லையா? இப்போ இதில் இந்த ஃபார்முலாவில் ஃபஸ்ட்டு அப்ளை பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து பவர் n போட போகிறோம். இங்கே வந்து nன்றது 4. ஓகேவா? ஸோ 2 × x⁻2 whole power 4 தான் x⁻n. நெக்ஸ்ட்டு மைனஸ் வர்றதுனால ஒரு மைனஸ் போட்டுக்கோங்க. 4c1 × 2x² power 3 into 3 × √1 - x². ஓகே, இந்த டேர்மில் இருக்குது nc1 x⁻n - 1 4னா 1 மைனஸ் பண்ணிக்கிறோம். இப்போ இங்கே தான் ஏ ஸ்டார்ட் ஆகுது. ஸோ ஏன்றது இங்கே 3 × √1 - x². இதை எழுதியிருக்கோம். ப்ளஸ் 4c2 × 2x². இப்போ பவர் 1 டிக்ரீஸ் ஆகணும் 2, இங்கே பவர் இன்க்ரீஸ் ஆகணும். ஆல்ரெடி 1 இருக்குது. ஸோ கெட் 3 × √1 - x² whole power 2. நெக்ஸ்ட்டு 4c3 2x² power 1 and its power become 3. So 3 × √1 - x² power 3 அப்படின்னு வரும். the last term வரும். லாஸ்ட் ஒன் வந்து நீங்கள் 4c4 போட வேணாம், இதனுடைய பவர் 0 போட வேணாம். அப்படியே இதனுடைய பவர் மட்டும் n போட்டிங்கன்னா போதும். a பவர் n இல்லையா? here a is this. a is 3 × √1 - x². so 3 × √1 - x² power 4 அப்படின்னு வரும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து இந்த ஃபஸ்ட் ப்ராக்கெட்டை மட்டும் எக்ஸ்பேண்ட் பண்ணி எழுதியிருக்கிறோம். ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் மைனஸ் இருக்கிறதுனால ஃபஸ்ட்டு ஆல்டர்னேட்டாக ப்ளஸ் மைனஸ் வரும். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ், இங்கே மைனஸ் வரணும். ஓகே, அகெயின் ப்ளஸ். சிமிலர்லி இதில் பார்த்தீங்க அப்படின்னா சேம் டேர்ம் எக்ஸும் ஏவும் ஒரே மாதிரி இருக்குது. பட் ப்ளஸ் வர்றதுனால எல்லா டேர்முமே ப்ளஸில் வரும். ஸோ ப்ளஸ் 2x² power 4 ப்ளஸ் 4c1. இதை பார்த்து நீங்கள் அப்படியே எழுதலாம். ப்ளஸ் மட்டும் போட்டுக்கோங்க. 4c1 2x² power 3 into 3 × √1 - x² power 1 plus 4c2 2x² whole square 3 × √1 - x² whole square plus 4c3 into 2x² power 1 into 3 into √1 - x² power 3 plus 3 into √1 - x² whole power 4. ஓகே, இது ரெண்டு நம்ம ஆட் பண்ணிட்டு தான் வச்சுருக்கோம். ஒரே டேர்ம் மாதிரி இது, ஒரே எக்ஸ்ப்ரெஷன் மாதிரி இது. ஸோ இதில் பாருங்கள், இதில் இது ரெண்டும் வந்து ப்ளஸ் ப்ளஸ் இருக்குது, இதில் வந்து மைனஸ் ப்ளஸ் இருக்குது. ஓகே, இது ரெண்டும் கேன்சல் ஆகிடும். அதாவது எது வரைக்கும் பாருங்கள், இந்த டேர்ம் ஃபுல்லாக கேன்சல். அதே மாதிரி இது ரெண்டும் ப்ளஸ், ஹியர் திஸ் இஸ் மைனஸ் அண்ட் திஸ் இஸ் ப்ளஸ், இது ரெண்டும் கேன்சல் ஆகும். இது ரெண்டும் கேன்சல் பண்ணுறோம். இப்போ எல்லாமே 2 டைம்ஸ் வரும். இதுவும் 2 டைம்ஸ், இதுவும் 2 டைம்ஸ், த லாஸ்ட் டேர்ம் ஆல்சோ 2 டைம்ஸ். ஸோ அந்த 2ன்றதை நம்ம காமனாக வெளியில் வச்சுட்டு இன்சைடில் இந்த ஒவ்வொரு டேர்ம் மட்டும் எழுதுனீங்கன்னா போதும். 2x² whole power 4 நீங்கள் அப்படியே எக்ஸ்பேண்ட் பண்ணிக்கோங்க.
2 power 4 becomes 16 and x square whole power 4 is x power 8 னு வரும். நெக்ஸ்ட்டு இங்கே 4c2 இது வந்து பவர் 4னால நம்ம இந்த கோஎஃபிஷியன்ட் இதை கூட நீங்கள் யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் எக்ஸ்பேண்ட் பண்ணி ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் மட்டும் போட்டுக்கோங்க. ப்ளஸ் 4c2 மீன்ஸ் 4 into 3 by 1 into 2 into this is 4, 2 square is 4, x square whole square x power 4 and 3 square is 9 into இது வந்து ஸ்கொயர் ரூட் அண்ட் ஸ்கொயர் கேன்சல் ஆகிடும். 1 minus x square மட்டும் வரும். ஏன்னா இது வந்து இன்ட்டுன்னு போட்டுக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த டேர்ம் ஓவர், இந்த டேர்ம் எடுத்துக்கோங்க லாஸ்ட் டேர்ம், தட் இஸ் 3 power 4 becomes 81 and root of 1 minus x square whole power 4 means 1 minus x square power 2 மட்டும் வரும். Okay, close the bracket and which is equal to cancelling we get 2, so which is equal to 2 into 16 x power 8 plus 2 into 3 6 and 9 into 4 36 into 6 216 into x power 4 into 1 minus x square plus 81 into 1 minus x square the whole square. That's all. Now let us see sixth sum. Sixth sum, find the coefficient of x power 4 in the expansion of this. In the expansion la coefficient of x power 4 மட்டும் நம்ம கலெக்ட் பண்ண போறோம். For that first expand first bracket only. So expand x square plus 1 by x whole power 5. This is equal to நமக்கு ஃபார்முலா தெரியும். First nc 0 அது போட வேணாம், x square power 5. So x power n வரும். நெக்ஸ்ட்டு 5c1 அப்படி இல்லைன்னா இதில் இருக்கக்கூடிய கோஎஃபிஷியண்ட்டை நீங்கள் அப்படியே யூஸ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு ஒன்ஸ் இது 1, செகண்ட் டேர்ம் 5. ஸோ 5 into x square power 4 into 1 by x. This is our a. And similarly next coefficient is 10. 10 into x square power, இதனுடைய பவர் வந்து டிக்ரீஸ் ஆகிட்டே போகும். 5க்கு அப்புறம் 4, நெக்ஸ்ட்டு 3 வரும். இதனுடைய பவர் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ 1 by x power 2. Next 10 into x square whole square into 1 by x power 3 plus 5 into x square power 1 ன்னு வரும் into 1 by x whole power 4. The last term is 1 ன்னு வரும். ஸோ இந்த term வராது. 1 by x whole power 5 மட்டும் வரும். This is equal to, so x power 10 plus 5 into x power 8 by x. 1 by x இதோட சேர்த்து எழுதிக்கோங்க. plus 10 into x power 3 2s are 6 by x square plus 10 into x power 4 by x cube plus 5 into x square by x power 4 plus 1 by x power 5 ன்னு வரும். ஓகே, இப்போ எக்ஸ்லாம் கேன்சல் பண்ணிவிடுங்க. x power 10 plus 5 into x power 7 plus 10 into x power 6 minus 2 that is 4 plus 10 into x. Okay, 3 cancellation x மட்டும் வரும் plus 5 by x square ஒரு 2 கேன்சல் பண்ணிடுங்க plus 1 by x power 5 ன்னு வரும். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டேர்முடைய எக்ஸ்பான்ஷனாக இருக்குது. நம்ம இதை அப்படியே வச்சுக்கிட்டு செகண்ட் டேர்முக்கு நம்ம எக்ஸ்பான்ஷன் பண்ண போகிறோம். இப்போ செகண்ட் டேர்மை எப்படி எக்ஸ்பேண்ட் பண்ணுறேன்னு பார்க்கலாம். ஸோ அவர் கிவன் ரெண்டு எக்ஸ்பிரஷனையும் எழுதிக்கிறோம், ரெண்டு டேர்மையும் எழுதிட்டு இதுக்கு நம்ம என்ன ஃபைண்ட் அவுட் பண்ணமோ அதை எழுதிட்டோம். நெக்ஸ்ட்டு செகண்டுக்கு வந்து இந்த ஃபார்முலாவை யூஸ் பண்ண போகிறோம். 1 + x ஹோல் பவர் n. அதுக்கு ஃபார்முலா பார்த்தீங்கன்னா 1 + nc1x. இப்போ வந்து 1உடைய பவர் வந்து டிக்ரீஸ் ஆகும் இல்லையா, 1ன்றதுனால அந்த பவரை நீ போட வேணாம், அப்படியே இதை ஏன்னு எடுத்துக்கோங்க. நம்ம x + aல இது ஏவாக இருக்கும் இல்லையா, அந்த ஏக்கு வந்து பவர் இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும் ஒன்றா. ஸோ அதை மட்டும் போடுறோம். நம்ம x ஸ்கொயர் எக்ஸட்ரா அப் டு x பவர் n மட்டும் வரும். அதே மாதிரி இதில் 1 + x டைப்பில் இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட்டு 1 + ஹியர் n is 50. ஸோ 50c1 x3. இப்போ இது வந்து ஃபுல்லாக ஒரே டேர்ம் மாதிரி ஏ மாதிரி. நெக்ஸ்ட்டு ப்ளஸ் 50c2 x3 ஹோல் ஸ்கொயர்னு வரும். ஸோ x பவர் 6ன்னு போட்டுக்கலாம். அண்ட் தென் ப்ளஸ் 50c3 into x power whole cube. x3 whole cubeனா x power 9 வரும் ப்ளஸ் எக்ஸட்ரா. இது வரைக்கும் நீங்கள் எழுதுனீங்கன்னா போதும். இஸ் ஈக்குவல் டு இது அப்படியே எழுதிக்கோங்க. x power 10
plus 5x power 7 plus 10x power 4 plus 10x plus 5 by x square plus 1 by x power 5 into இதை expand பண்ணிக்கலாம் 1 plus 50c1 அப்படின்னா 50 தான் வரும் 50 into x cube plus 50c2 அப்படின்னா 50 into 49 by 1 into 2 into x power 6 plus 50c3 அப்படின்னா 50 into 49 into 48 by 1 into 2 into 3 into x power 9 plus etc. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் x power 4 டேர்மை மட்டும் நம்ம கம்பைன் பண்ணி எழுத போகிறோம். இப்போ ரெண்டையும் கம்பைன் பண்ணும்போது x power 4 டேர்ம் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இது வந்து x power 10ன்றதுனால இது அப்படியே விட்டுருங்க, 7ஐயும் விட்டுருங்க. x power 4 இங்கே இருக்கு இல்லையா, இது கூட ஒரு கான்ஸ்டன்ட் டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு x power 4ஏ இருக்கும். ஸோ இந்த x power 4 கூட இதில் இருக்கக்கூடிய கான்ஸ்டன்ட் டேர்ம் பார்த்திங்கன்னா 1, இதை மல்டிப்ளை பண்ண போகிறோம். நெக்ஸ்ட்டு எக்ஸ் கூட ஒரு எக்ஸ் க்யூப் வந்தால் தான் x power 4 வரும். ஸோ இதோட நம்ம என்ன பண்ண போகிறோம், நெக்ஸ்ட்டு டேர்ம் இதை வந்து மல்டிப்ளை பண்ண போகிறோம். அப்போ நம்ம x power 4 கிடைக்கும். சிமிலர்லி டினாமினேட்டரில் 2 இருக்குது. ஸோ 2 + 4 நியூமரேட்டரில் பவர் 6 வரக்கூடிய ஒரு டேர்மாக இருக்கணும். ஸோ இதை மல்டிப்ளை பண்ணுறோம். ஓகே, இதை மல்டிப்ளை பண்ணும்போது உனக்கு x power 6 by x square அப்படின்னு பார்த்தீங்கன்னா x power 4 கிடைக்கும். அதே மாதிரி 1 by x power 5 இருக்கு இல்லையா, ப்ளஸ் 4னா x power 9 வரணும் நியூமரேட்டரில். ஸோ x power 9 டேர்ம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா அகைன் நமக்கு x power 4 கிடைக்கும். ஸோ அது வரைக்கும் நம்ம ஸ்டாப் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் x power 12, 15 அந்த மாதிரி வரும். அது வந்து மோர் தென் 4ன்றதுனால அதை விட்டுடுறோம். ஸோ நம்ம 9 வரைக்கும் ஸ்டாப் பண்ணி இப்போது எழுதி வச்சுட்டு இப்போ மல்டிப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு டேர்ம் அப்படியே இருக்கும். செகண்ட் டேர்மில் 50 இதை வந்து நீங்கள் கால்குலேட் பண்ணிங்கன்னா 1225 வரும். இதை கால்குலேட் பண்ணிங்கன்னா 19600 வரும். இப்போ நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். விச் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டு டேர்மும் நமக்கு தேவையில்லை, இதோட கம்பைன் பண்ணுறோம் 10. இப்போ நம்ம x power 4 கோஎஃபிஷியண்ட்டை மட்டும் எழுத போகிறோம். தேர்ஃபோர் கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power 4 is, ஸோ 10 into 1 ப்ளஸ் இதில் பாருங்கள் 10 into x cube டேர்ம் 50 ப்ளஸ் இங்கே 5 இருக்குது பை x ஸ்கொயர் இருக்கிறதுனால x power 6 டேர்ம் எங்கன்னு பாருங்கள் 1225 ப்ளஸ் 1 into 19600 இவ்வளோ தான் வரும். is equal to 10 into 1 10 plus 50 into 10 500 plus 5 into this is 6125 plus 1 into this 19600. ஓகே, ஸோ நம்ம கால்குலேட் பண்ணும்போது 26235 வந்திருக்கு ஆன்சர். திஸ் இஸ் த ஆன்சர். Next, let us see 9th sum. If n is a positive integer, show that 9 power n plus 1 minus 8n minus 9 is always divisible by 64. நம்ம அது வந்து இந்த டேர்மை வந்து divisible by 64னு ப்ரூவ் பண்ண போகிறோம். For that, first write the formula for 1 plus x whole power n is equal to நமக்கு தெரியும் nc0 plus nc1x plus nc2x square plus etc. இது வந்து லாஸ்ட் டேர்முக்கு முன்னாடி டேர்ம் ncn minus 1 x power n minus 1 வரும் plus ncn x power n. Now putting x is equal to 8. So x is equal to 8 இங்கே சப்ஸ்டிட் பண்ணுறோம். 1 plus 8 power n is equal to x வர இடத்துலலாம் நம்ம 8 போட போகிறோம். ஸோ nc0னா 1 தான். ஸோ 1 plus nc1 is n into 8 plus nc2 into x square அப்படின்னா 8 ஸ்கொயர். நெக்ஸ்ட் டேர்ம் பார்த்தீங்கன்னா nc3 8 cube வரும் plus etc. up to last term ncn is 1 and x power n அப்படின்னா 8 power n அப்படின்னு வரும். This is 9, is it 9 power n equal to 1 plus 8n plus nc2 into 64 plus nc3 into இதை வந்து 64 into 8ன்னு போட போகிறோம். ஸோ 8 cube 8 square into 8 plus etc. plus 8 power n. Now bring these two terms 1 and 8n to left hand side.
that is 9 power n minus 1 minus 8n equal to இது வரும். இதில் எல்லா டேர்ம்லேயும் பார்த்தீங்கன்னா 64 வரும். அதை காமனாக எடுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு டைம் எழுதிட்டு அப்புறம் எடுக்கலாம். 64 plus nc3 into 64 into 8 plus etc. up to 8 power n. Here taking 64 outside we get nc2 plus nc3 into 8 plus etc. up to இதில் வந்து ஒரு 8 ஸ்கொயரை வெளியில் எடுக்கிறோம். 64 means 8 ஸ்கொயரை வெளியில் எடுக்கிறோம் அப்படின்னா 8 power n minus 2 அப்படின்னு வரும். ஓகே, இந்த சைடு பார்த்தீங்கன்னா 9 minus 1 minus 8n இருக்குது. சாரி 9 power n minus 1 minus 8n. இப்போ nக்கு பதிலாக n plus 1, ஏன்னா 9 power n plus 1 வரணும் நமக்கு. ஸோ புட்டிங் n is equal to n plus 1. போட்டோம் அப்படின்னா 9 power n plus 1 minus 1 minus 8 into n plus 1 வரும். Is equal to 64 into இந்த இடத்துல n plus 1 c2, n plus 1 c3 etc. ஸோ இதில் வந்து நமக்கு எது இருந்தாலும் பரவாயில்ல, பட் 64 into சம்திங் இருக்கா அப்படின்னு மட்டும் பார்க்குறோம். ஏன்னா டிவைசபிள் பை 64னா 64 into சம்திங்னு இருக்கணும். ஸோ திஸ் இஸ் டிவைசபிள் பை 64. ஸோ இதை எக்ஸ்பாண்ட் பண்ணிக்கலாம். 9 power n plus 1 minus 1, ஸோ minus 8n minus 8ன்னு இருக்கும். minus 8n into minus n is divisible by 64. லிசன், இது ரெண்டையும் கம்பைன் பண்ணிக்கோங்க. ஸோ 9 power n plus 1 minus 8n minus 9 அப்படின்னு வரும். That is 9 power n plus 1 minus 8n minus 9 is always divisible by 64. அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க, நம்ம ப்ரூவ் பண்ணியாச்சு. ஹென்ஸ் ப்ரூவ். That's all. Next let us see 16th sum. Prove that c0 square plus c1 square plus c2 square plus etc. up to cn square equal to 2n factorial by n factorial the whole square. For that first write the formula for 1 plus x whole power n. We know that 1 plus x whole power n is equal to this. இதில் வந்து nc0க்கு பதிலாக நம்ம வந்து c0 அப்படின்னு போடுறோம். c0. ஓகே, அதை சிம்பிளிஃபை பண்ணி c0 மட்டும் எழுதிக்கிறோம். அதே மாதிரி இதை c1x, இது வந்து c2x ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸெட்ரா அப் டு திஸ் இஸ் cn x பவர் n. மார்க் திஸ் இஸ் 1. சிமிலர்லி x ப்ளஸ் 1 ஹோல் பவர் n. இப்போ அப்படியே இன்டர்சேஞ்ச் பண்ணும்போது நமக்கே தெரியும் c0 இன்ட்டு எக்ஸ் பவர் n வரும். ஃபஸ்ட்டு இதனுடைய பவர் டிக்ரீஸ் ஆகும் இல்லையா, nலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ப்ளஸ் c1 x power n minus 1 plus c2 x power n minus 2 plus etc. up to cn into 1. So mark this as second equation. Now multiplying 1 and 2. Multiplying 1 and 2, that is இது multiply பண்ணும்போது this is 1 plus x, this is also 1 plus x. So 1 plus x n power n இருக்குது into 1 plus x power n வரதுனால 1 plus x whole power n into n 2n அப்படின்னு எடுத்துக்கிறோம். This is equal to இது ரெண்டையும் அப்படியே ப்ராக்கெட்டில் மல்டிப்ளை பண்ணி வச்சுக்கலாம். c0 plus c1x plus c2x square plus etc. up to cn x power n into c0 x power n plus c1 x power n minus 1 plus c2 x power n minus 2 plus etc. up to cn அப்படின்னு வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து x power n டேர்மை மட்டும் கலெக்ட் பண்ணுறோம். கலெக்ட் ஆல் த x power n டேர்ம். இப்போ x power n டேர்ம் பார்த்தீங்க அப்படின்னா இதில் வந்து ஜென்ரல் டேர்மை யூஸ் பண்ணி தான் x power n எடுக்க போகிறோம். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு இதில் வந்து நமக்கு தெரியும் x power n இது வந்து கான்ஸ்டன்ட் டேர்ம். கான்ஸ்டன்ட் டேர்ம் கூட நாம் x power n மல்டிப்ளை பண்ணோம் அப்படின்னா நமக்கு x power n டேர்ம் வரும். இந்த ரெண்டு ஈக்குவேஷனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இது x power n into 1 இருக்கு இல்லையா, இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது x power n வரும். அகைன் இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறோம். x power n minus 1 into x அப்படின்னா எப்படி போடுவோம், x power n minus 1 into xனா பவர் 1 இருக்கிறதா மீனிங். நம்ம இது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது கேன்சல் ஆகிட்டு அகைன் நமக்கு x power n வரும் இல்லையா. சிமிலர்லி இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் x power n வரும். அதே மாதிரி லாஸ்ட் டேர்ம், அதே மாதிரி கரஸ்பாண்டிங் டேர்ம்ஸை நம்ம கரெக்டாக மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு x power n வரும். ஓகே, அது ஓகே. இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் எப்படி பண்ணலான்னு பாருங்கள். இப்போ ஜென்ரல் டேர்ம் மட்டும் எழுதுகிறோம். ஸோ ஜென்ரல் டேர்ம்
of LHS. LHS na 1 plus x whole power n. 1 plus x whole power 2n. இதில் பார்க்குறீங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான். டி ஆர் ப்ளஸ் ஒன் ஃபார்முலா என்ன உங்களுக்கு? டி ஆர் ப்ளஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு NCR x power n minus r into a power r இல்லையா? இதில் nன்றது 2n பவரில் இருக்கிறது தான். ஓகே, இது வந்து பவர் இருக்கிறது n. நெக்ஸ்ட்டு வந்து ஃபஸ்ட்டு டேர்ம் தான் நமக்கு வந்து எக்ஸ். லிசன், ஃபஸ்ட்டு டேர்ம் எக்ஸு, செகண்ட் டேர்ம் ஏ. இதில் நமக்கு ஃபஸ்ட்டு டேர்ம்னு பார்த்தீங்கன்னா 1, அதுதான் எக்ஸ் இப்போ. அண்ட் ஏன்றது எக்ஸ். இப்போ அதில் அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ n பதிலாக 2NCR x is 1 power 2n minus rன்னு வரும். அண்ட் a is here x power rன்னு வரும். ஸோ 2NCR இது 1 power anything is 1. ஸோ x power r மட்டும் வரும் இல்லையா? இப்போ நமக்கு வந்து x power n வேணும் அப்படின்னா r is equal to n சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம r is equal to n சப்ஸ்டியூட் பண்ணும்போது 2NCN x power n வரும். லெஃப்ட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா tn plus 1. ஸோ tn plus 1 equal to இந்த மாதிரி வரும். ஓகே, இப்போ நம்ம வந்து ரெண்டு பக்கமும், அதாவது இந்த ஈக்குவேஷனை வேணால் தேர்டுன்னு வச்சுக்கோங்க. தேர்ட் ஈக்குவேஷனில் ரெண்டு பக்கமும் நம்ம வந்து ஈக்குவேட்டிங் தி கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power n போத் சைட்ஸ் ஆஃப் தேர்ட் ஈக்குவேஷன். ஸோ இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடில் இதுதான் வந்து x power n டேர்ம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power n வேணும்னா 2NCN மட்டும் எடுத்துக்கிறோம். ஸோ கோஎஃபிஷியன்ட் ஆஃப் x power n. ஓகே, so we get 2NCN is equal to இதை மல்டிப்ளை பண்ணுறோம். C0 into C0. ஸோ C0 ஸ்கொயர் ப்ளஸ் C1 into C1. C1 ஸ்கொயர் ப்ளஸ் C2 ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸட்ரா அப் டு CN ஸ்கொயர்னு வரும். இப்போ லெஃப்ட் ஹேண்ட் சைடு பார்த்தீங்கன்னா இது வந்து உங்களுக்கு காம்பினேஷன் ஃபார்முலா NCR ஈக்குவல் டு n ஃபேக்டோரியல் பை ஆர் ஃபேக்டோரியல் இன்ட்டு n மைனஸ் ஆர் ஃபேக்டோரியல். இதில் சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ 2n factorial by n factorial into 2n minus n, that is also n factorial. So is equal to C0 square plus C1 square plus C2 square etc. plus Cn square வரும். So therefore C0 square plus C1 square plus C2 square plus etc. up to Cn square is equal to, இது அப்படியே right hand side போடுங்க, 2n factorial by n factorial into n factorial becomes n factorial the whole square. Okay, 2n factorial by n factorial the whole square. இதை நமக்கு ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. So hence proved. I hope you all understood today's class. Do the homework and example sums also. Thank you students.